இந்த வெற்றிமாறன் ஒரு லூசு தாயில் இருக்கான் பாருங்க, அந்த வெற்றிமாறன் ஏன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூசு தான் வெற்றிமாறன் ஒரு லூசு, பா ரஞ்சித் ஒரு லூசு, மாரி செல்வராஜ் ஒரு லூசு. ஏன் அந்த இயக்குனர்லாம் இருங்க முழுசா சொல்றேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு லூசு, லென்சல்லாம் லூசு. இதுவங்க எல்லாம் லூசு இயக்குனர்கள். சமுதாயத்தின் மேல் எந்த பற்றும் இல்லாமல் சமுதாயத்தை நாம் நல்லபடியாக கட்டமைக்கணுன்ற எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் பொது வழியில் தான் சம்பாதிக்கணும், தான் சுகமா இருக்கணும்னு சொல்லி இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்கிற இயக்குனர்கள் சொல்றேன். ஏன்னா அவன் படத்தெல்லாம் பாருங்க, வெற்றிமாறனை ஃபுல்லாக கஞ்சா குடிச்சு ஃபுல்லாக வட சென்னையில் பெரிய தாதாக்கள் இப்போ சிம்பு வச்சு ஒன்று எடுக்கிறான். அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருவா வச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஏரியாவில் கெத்தா போனால் அதை வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் காட்டுறார். இதை வந்து நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான்னா அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது படம், நீங்கள் வெளியில் வர பண்ணிருப்பீங்க, படம் நல்லா இருந்துச்சு, விட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த விடலை பருவம்னு ஒன்று இருக்குல்ல, 15, 13 வயசுலேருந்து 17, 18 வயசு, இந்த விடலை பருவத்தில் அவன் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். தான் கத்தி வச்சுருந்தா பெரிய ஆள், நம்ம வந்து சுத்தினா பெரிய ஆள், இந்த பைக்கில் வந்து இப்படி வீலிங் பண்ணால் பெரிய ஆள், நம்ம ஏரியாவில் போகிறப்ப நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கான அந்த அப்பா டக்கரை எல்லாம் பண்ணோம். பஸ்ஸில் ஏறினா எல்லாம் நம்மளை பார்த்து நடுங்கணும், பஸ்ஸில் ஏறினா ரூட்டு தலை நான் தான் கண்டக்டர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு இந்த இதை மூலையில் ஏற்றுக்கிறான். ஒன்று. நீங்கள் இப்போ ரஜினியே என்ன பண்ணுறாரு கூலி படத்தில், நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார், வரவேற்றோம். பின்னாடி இப்போ நான் வந்து 34 வருஷம் கழிச்சு சரக்கு அடிக்கிறேன், என்ன சரக்கு வேணும், பவர் ஹவுஸ் வேணும், பவர் ஹவுஸில் ஒரு பாட்டில் எடுக்கிறார், குடிக்கிறார். இதை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீ நானும் படங்க நல்லா இருந்துச்சு, ரஜினி நடிச்சாருங்க, போயிட்டு வாங்க, ரஜினி சார் நல்லா நடிச்சு போயிட்டு வாங்க. ஆனால் விடலை பேர் என்ன பார்ப்பான், ரஜினி சாரே பவர் ஹவுஸ் கடன்னு இப்படி குடிக்கிறாரு, ஓஹோ இப்போ சரக்கு அடிக்கலாம் போல இருக்கு, வாயில சிகரெட் போட்டு அப்படி சும்மா சுழட்டுறாரு, ஓ சிகரெட் பிடிக்கலாம் போல இருக்கு. இந்த கட்டமைப்பை முழுக்க நீங்கள் லோகேஷ் கனகராஜனுடைய 3 படங்கள் 4 படம் எடுத்தனா சுற்றி போதையில் தான் இருக்கும், கஞ்சாவில் தான் இருக்கும்.